Big money, big night, one big reason to show up. Channel partner and investment advisor meet at SPR City, Market of India, Perambur. Call 7358111999. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமாரை போலீசார் அடித்துக் கொன்ற சம்பவம் தமிழகத்தை ஆதரவைத்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அரசுக்கு கிடுக்குப்பிடி கேள்விகளை முன்வைத்தார். அவ்வளவு நாட்களாகியும் சரியான நீதியை பெற முடியவில்லை என்கிற பெருந்துயரம் எங்களை போன்ற பிள்ளைகள் எல்லோருக்கும் இருக்கிறது. முதலிலிருந்து இதை கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஒரு தம்பி மேலே ஒரு பெண் குற்றச்சாட்டை வைக்கிறார். இந்த மாதிரி வண்டியில் 10 பவன் நகை வச்சிருந்தேன், அதை காணவில்லை. குற்றத்தை பதிவு செய்ய வந்தவர்கள், குற்றம் சாட்ட வந்தவர்கள் முகத்தை மறைக்க வேண்டிய தேவையாக இருக்குது. நான் இன்னொருவர் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறேன். அவர் என் நகையை எடுத்துட்டாருங்கிறது குற்றம். குற்றச்சாட்டை சொல்ல வந்தவர் ஊடகங்களை சந்திக்கும் போது முகத்தை மறைத்து கொண்டு பேச வேண்டிய தேவை என்பது. அப்படி யாராவது செய்கிற வழக்கம் இதுவரை இருந்திருக்கா? இந்த கேள்வி யார்ட்டாவது பதில் இருக்கா? அந்த பெண் மேலே புகார் அளிக்காத யாராவது இருக்காங்களா? என்னுடைய அன்பு தம்பி, மதிப்பிற்குரிய என்னுடைய தம்பி, தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய தலைவராக இருக்கிற திருமாறன் அவர்கள் என்னை திருமணம் செய்து ஏமாற்றி விட்டார். ஒரு சமூகத்தில் பொறுப்புள்ள ஒரு இடத்துல இருக்கிறாரு, பல மக்களால் நேசிக்கப்படுகிற அரசியல் தலைமையாக இருக்கிறாரு. அவரே ஊடகத்தின் முன்பு என்னை அந்த பெண் ஏமாற்றிருக்கா, 10 லட்சம் ரூபா பணத்தை பறிச்சுட்டு தான் அப்புறம் விட்டா. அவ்வளவு மனத்துயரை நானும் என் குடும்பமும் அனுபவிச்சோம். அப்படி பல பேர் எனக்கு ஆசிரியர் வேலை வாங்கி தர்றேன், அது வாங்கி தரேன்னு சொல்லி லட்சக்கணக்கான ரூபாயை ஏமாற்றினார் என்று சொல்கிறேன். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களிடத்திலே இந்த பிள்ளைகள் நாங்கள் எழுப்புகிற கேள்வி, இத்தனை வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டிருக்கு, ஏன் எந்த நடவடிக்கையுமே எடுக்காமல் இருந்திருக்குது? ஏன் எல்லா காவல் நிலையங்களையும் புகார் அளித்திருக்கிறார்கள், ஆனால் அவரை கைது பண்ணார்கள், சிறைப்படுத்தினார்கள் என்று செய்தியே வரவில்லையே? ஏன்? அப்போது இந்த மக்களிடத்திலே வேலை வாங்கி தருகிறேன் என்றெல்லாம் சொல்லி வசூலித்த பணத்தில் அவர்களுக்கு பங்கு கொடுத்துருக்கிறாருங்கிற சந்தேகம் வருதா இல்லையா? கொடுத்துருப்பாரா இல்லையா? சரி, இப்போ வரைக்கும் அந்த பெண்ணை கைது பண்ணி நீங்கள் விசாரிக்காமல் இருக்கிறது ஏன்? உண்மையிலே இப்போ நான் வச்சுருந்தியா? அவ்வளோ தூரம் காரை ஓட்டிகிட்டு வந்த நீ அது எதுக்கு காரை பின்னுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்ச? இது ஒன்றும் பெரிய உணவு விடுதி இல்லையே. சாப்பிட வந்திருக்கு, அந்த காரை எடுத்து பின்னாடி விடு, இந்த வண்டி எடுத்து பின்னாடி விடுன்னு சொல்கிறதுக்கு வழிபடுற கோயில் அங்கே எதுக்கு உனக்கு? உன்னுடைய அதிகாரத்தை, அரசியல் செல்வாக்கை காட்டுவதற்கு இதை பயன்படுத்திட்டேன். அவனை என்ன பண்ணுறேன்ட்டு 10 பவுன் நாயை எடுத்துட்டான்னு சொல்லி அவன் சொன்னவன்னா அவன் ஏன் எதுக்குன்னு விசாரிக்காமல் இது வரைக்கும் அந்த பெண்ணு மேலே இவ்வளவு இது இருக்குதுன்னா நிக்கிதாங்கிற அந்த பெண்ணை கைது பண்ணி கூப்பிட்டு விசாரிக்கணும்ல. நீ யார் இடத்துல பேசுன? உனக்காக யார் இங்கே பேசுனது? இத்தனை கோடி மக்கள் இருக்கிறீங்க. அந்த காவலர்களுடைய குற்றம் சாட்டப்பட்டு இன்னைக்கு இடைக்கால பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த காவலர்களுடைய மனைவிகள் போராடும்போது சொல்கிறாங்க, எங்கள் கணவன்மார்கள் அதிகாரிகள், மேலதிகாரிகள் உத்தரவைத்தான் நிறைவேற்றினார்கள், அவர்கள் என்ன செய்வார்கள் என்று. அதே பதிலிருந்து நாம் சொல்லுவோம். அந்த உத்தரவு பிறப்பித்த மேலதிகாரியார், அதுக்கு எந்த விசாரணையும் இல்லை, எந்த நடவடிக்கையும் இல்லை. மாவட்ட காவல்துறை அதிகாரியை தாண்டி நேரடியாக இந்த சிறப்பு காவல் படைக்கு உத்தரவு பிறப்பித்த ஆள் யார்? அதான கேள்வி. அதை கண்டுபிடிக்க முடியாதா? இவ்வளோ பேர் இருக்கிறீங்க நீங்கள். சிபிஐ விசாரணை தமிழ்நாடு அரசே கேட்குது, முதல்வரே சொல்கிறது சிபிஐ விசாரணை. இந்த காவல்துறை யாருடைய தலைமையின் கீழே இயங்குது? யாருடைய இலாக்கா? யாருடைய துறை? மாண்புமிகு தமிழர் முதலமைச்சருடைய துறை தான் காவல்துறை, உளவுத்துறை, சிபிசிஐடிங்கிற சிறப்பு விசாரணை பிரிவெல்லாம். உங்கள் காவல்துறையின் மேலே நம்பிக்கை இல்லையா? எதுக்கு சிபிஐ விசாரணை கேட்குறீங்க? மத்திய புலனாய்வு விசாரணை எது கேட்குறீங்க? எது கேட்குறீங்க?
நீங்கள் தான் மாநில சுயாட்சி, மாநில உரிமையெல்லாம் பேசுனீங்க. உங்கள் காவல்துறை மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? சரியாக விசாரிக்கலையா? உங்களுடைய உளவுத்துறை சரியாக இயங்கலையா? அது சரியில்லையா? சிபிசிஐடி உங்கள் கீழே இருக்கிற அந்த காவல் படை பிரிவு சரியில்லையா? அப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? என்னுடைய காவல்துறை தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு ஒத்துக்கிட்டா நீங்கள் தகுதி இழக்கிறீங்களா? அப்போது அந்த துறையை நிர்வகிக்கிற தகுதியை இழக்கிறீங்களா? அப்போ பதவி விலகுவீங்களா? இது என்ன அர்த்தம்? அது குற்றம் வெளிப்படையாக தெரியுது. குற்றம் எப்படி நிகழ்ந்ததுன்னு தெரியலன்னா தான் விசாரணை. 5 பேர் வந்திருக்கான், கூட்டிகிட்டு போய் அஜித்துங்கிற தம்பியை அடித்து கொண்டிருக்கான், குற்றம் தெரியுது. குற்றச்சாட்டு நகையை எடுத்துட்டாருங்கிறதான். நகையை நீங்கள் திருப்பி எடுக்க முடியல, ரெக்கவர் பண்ண முடியல, அப்படின்னா எடுக்கலை. அப்போ பொய்யான குற்றச்சாட்டுக்கு நீ அடித்து கொண்டிருக்க. குற்றம் வெளிப்படையாக தெரியுது நிகழ்ந்தது. அடிச்சிருக்காங்க, செத்துருக்காரு, தெரியுது. அப்போ உத்தரவு பிறப்பிச்சவன் யார், எதனால இருந்தால் தான் நடவடிக்கை எடுக்கணும். இதில் என்ன விசாரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? இல்லை என்ன நடந்ததுன்னு யாருக்கு தெரியல? இங்கே நிற்கிற யாருக்கா தெரியலையா விசாரிக்கிறதுக்கு? சொல்லுங்க. நீ நடவடிக்கை எடுக்காமல் காலங்கடத்துறதுக்கு நீ ஏமாத்துற. சிபிசிஐடி இந்த காவல்துறை விசாரணையிலேருந்து சிபிஐக்கு மாத்திரம் விசாரணைங்கிறதே எங்களை ஏமாத்துறதுக்கு தானே உடைய. இதை மாற்றி இதுவரை சிபிஐ விசாரணையில் நிரூபிக்கப்பட்ட நீதி, கொண்டு வரப்பட்ட காப்பாற்றப்பட்ட நீதி ஏதாவது சொல்லுங்க. வேற என்ன செய்யறாரு? நீங்கள்லாம் சாரின்னு கேட்டாருன்றீங்க. சாரி கேட்டார்ல அதில் அப்படின்னு நிறைவடைகிற நீங்கள் உங்களை நான் கொண்டுடுறேன். கொண்டுட்டு உங்கள் அம்மாட்ட போய் சாரின்னு கேட்டால் சரியா இருக்குமான்னு கேட்குறேன். சாரி சொல்லிட்டார்ல, வேற என்ன செய்ய முடியும்னா இதிலேயே நீங்கள் நிறைவடைகிறீங்க. அதுக்கு மேலே அவர் என்ன செய்ய முடியும்னு சொல்கிறேன். நீங்கள் உங்களை கொண்டுருவோம். கொண்டுட்டு வீட்டில் போய் அம்மாட்ட சாரி சொல்லிடுறேன். சரியாயிருமான்னு பாருங்க. இதெல்லாம் ஒரு நாடு.